பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். சென்செக்ஸ் வியாழக்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 84,638 நேர்மறைனும் 84,558 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 84,856. இது ஒரு நேர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் நேர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து இலக்கு 1 84,862 என்ற நிலையை அடைகிறாங்க. அங்க கரடிகள் தடுத்து நிறுத்தி இலக்கு 1லிருந்து நேர்மறைக்கு கீழே வராங்க. நேர்மறைக்கு கீழே வந்தவங்க காளைகளை நேர்மறைக்கு மேல போக விடாம தடுத்து நிறுத்தி எதிர்மறைக்கு கீழே வராங்க. எதிர்மறைக்கு கீழே வந்தவங்க எதிர்மறையிலிருந்து இலக்கு 1 84,332 என்ற நிலையை அடையறதுக்கு 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் முயற்சி பண்ணி தோல்வியடைந்து இன்று பங்குச்சந்தையோட முடிவு 84,582. இது ஒரு நடுநிலையான முடிவு தான். இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். சென்செக்ஸ் நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையில எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்று பங்குச்சந்தையோட முடிவு 84,582. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை 84,638, இலக்கு 1 84,862, இலக்கு 2 85,138. கரடியோட எதிர்மறை 84,558, இலக்கு 1 84,332, இலக்கு 2 84,138. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும். நன்றி.